ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம 2025ல வரக்கூடிய குரூப் 4 எப்படி அப்ரோச் பண்ணுறோன்ற ஸ்ட்ராட்டஜி அண்டு கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, 10th இயல் 1 உடைய ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருட்டுற மொழிதலும், உரைநடையின் அணிகலன்களும் வந்து பார்க்க போறோம் சரிங்களா? நீங்க வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே வந்து போதும் சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேட வேண்டாம். எல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸா வந்து நம்ம குடுத்துட்டுருப்போம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்துரு மொழிதலும், உரைநடையின் அணிகலன்களும் பார்த்துட்டு, இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்க்க போறோம்னா, இரட்டொரு மொழிதல். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியவும், தமிழ் சொல்வளம் 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில ஃபர்ஸ்ட் இயல் 1ல இருக்கக்கூடிய 3 லெசன் இரட்டொரு மொழிதல். சரிங்களா? இரட்டொரு மொழிதல் வந்து பார்த்தீங்கன்னா, யார் எழுதியிருக்காங்கன்னா, சந்த கவிமணி தமிழழகனான்றவர் வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? அந்த என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, "முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகலமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணைக்கிடந்த தேந்தமிழ் ஈண்டு" அப்படின்ற பாடல் தான். இந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, தனிப்பாடல் திரட்டு நூல்லேருந்து இந்த பாடல வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த இரட்டர மொழிதல் பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, தனிப்பாடல் திரட்டு. சரிங்களா? இந்த நூல்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க. இதனுடைய பொருள் பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, எதற்கு வந்து இணையா சொல்லியிருப்பாங்கன்னா, கடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலானது, இணையானது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இங்க. சரிங்களா? துய்ப்பது. துய்ப்பது அப்படின்னா என்ன பொருள்னா, கற்பது, இல்லன்னா தருதல் அப்படின்னு பொருள். மேவலால் அப்படின்னா, பொருந்துதலால் இல்லன்னா வந்து பெறுதலால். சரிங்களா? முத்தமிழ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இயல் இசை நாடகம் வந்து முத்தமிழ். முச்சங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, முதல், இடை, கடை. முச்சங்கம். முச்சங்கு அப்படின்றது என்னன்னா, வெண்சங்கு, பஞ்சசனயம், பஞ்சசலம். சாரி சஞ்சலம். சரிங்களா? பஞ்சநயம், அப்புறம் வந்து சஞ்சலம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முச்சங்கு. சரிங்களா? முத்தமிழ், முச்சங்கம், முச்சங்கு. சரிங்க. இத வச்சு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல்லோ, ஒரு சொற்றொடரோ இரு பொருள் பட வருமாறு பாடப்படுவது தான். சரிங்களா? ஒரு சொல்லோ, சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லேடை இல்லன்னா வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல். 2மே வந்து ஒரே நேம் தான். சரிங்களா? ஒரு சொல்லோ, ஒரு சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது என்னன்னா, ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல்னு பொருள். சரிங்களா? இந்த ஸ்லேடை அண்ட் இரட்டுற மொழிதல் எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா, செய்யுள்ல, உரைநடை பகுதியில, மேடை பேச்சுல வந்து அதிகம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எங்கெல்லாம் இத பயன்படுத்துவாங்கன்னா, செய்யுளு, உரைநடை அண்ட் மேடை பேச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டுற மொழிதல் வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது என்னன்னா, பல புலவர்கள் சரிங்களா? புலவர்கள் பலரின் பாடல்களின் தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். தமிழ் அழகனார். சந்தக கவிமணி தமிழ் அழகனார். சரிங்களா? தமிழ் அழகனார்ன்றது வந்து அவருடைய சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, சந்த கவிமணி. சரிங்களா? இவருடைய இயற்பெயர் என்னன்னா, சண்முக சுந்தரம். இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். சிறப்பு பெயர் வந்து சந்த கவிமணி. சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா, இவரு 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து இயற்றியுள்ளார். சரிங்களா? 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கூற்று தான் பார்க்க போறோம். சரிங்களா? கூற்று வந்து "காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே" அப்படின்ட்டு. சரிங்களா? "காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கி.வ. ஜெகநாதன் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் யார பற்றின கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இருக்கக்கூடிய தமிழ் அழகனார வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பிச்சு கூறிய கூற்று தான் வந்து இந்த 3மே. சரிங்களா? கி.வ. ஜெகநாதன் தமிழ் அழகனார என்ன சொல்லியிருப்பாருன்னா, "காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அழகனார வந்து சிறப்பிச்சு கூறின கூற்று தான் இது. சரிங்களா? "காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கி.வ. ஜெகநாதன் சொன்னது. சரிங்களா? "காதிலும் கம்பல், குரலிலும் கம்மல்" அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்புன்றவர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பல்துறை வித்தகர். சரிங்களா? இவர் பல்துறை வித்தகர்ன்னு யார் சொல்லியிருந்தா, கி.ப. விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, கி.அ.பெ. விஸ்வநாதன் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பல்துறை வித்தகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யார் சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழழகனார வந்து பார்த்தீங்கன்னா, கி.பி. விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கி.வ. ஜெகநாதன் வந்து "காலையிலே மாலையும் வந்து விட்டதேன்னு" சொல்லியிருப்பாரு. "காதிலும் கம்மல், குரலிலும் கம்பல்ன்னு" வந்து பார்த்தீங்கன்னா, சுப்பு சொல்லியிருப்பாரு. இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு கி.அ.பெ. விஸ்வநாதன் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதோட வந்து இரட்டுற மொழிதல் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து உரைநடையின் அணிகலன்கள். உரைநடை அணிகலன்கள் யாருன்னா, எழில் முதல்வன். சரிங்களா? குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா, கபிலர். இதே குறிஞ்சி மலர்ன்னு எழுதினது யாருன்னா, அ நா. பார்த்தசாரதி. சரிங்களா? குறிஞ்சி பாட்டுனா கபிலர். குறிஞ்சி மலர்னா வந்து பார்த்தசாரதி. சரிங்களா? திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் நமக்கே தெரியும் ஃபெமிலியர். எழுதினது யாருன்னா, திருவள்ளுவர். சரிங்களா? திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு தமிழ் கணினி வந்து 1983ல வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் நேம்ல சரிங்களா? திருவள்ளுவர் நேம்லயே வந்து 1983ல
திருவள்ளுவர் நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎம் டேட்டா ப்ரொடெக்ட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு தமிழ் கணினி 1983ல. சரிங்களா? ஸோ முதல்ல தமிழ் மொழியிலேயே விவரங்கள் உள்ளீடு வந்து பார்த்தோம் வெளியீடு வந்து இருந்தது அந்த கணினியில. சரிங்களா? ஸோ அந்த முதல்ல பயன்படுத்தப்பட்ட கணினி எங்க பயன்படுத்தப்பட்டாங்கன்னா, புள்ளி விவரத்துறை தலைமைச் செயலகம். சரிங்களா? சென்னை தேனாம்பேட்டையில வந்து இருக்கு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, புள்ளி விவரத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் தமிழ் கணினிய வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎம் ப்ரொடக்ட்ஸ் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் பேர்ல வந்து வெளியிடுறாங்க. ஸோ அது எங்க பயன்பாட்டுல இருந்ததுன்னா, புள்ளி விவரத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, அது பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? தலைமைச் செயலகம் வந்து பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ குறிஞ்சி பாட்டுனா கபிலர், குறிஞ்சி மலர்னா நான் பார்த்தசாரதி. ஓகேங்களா? ஸோ இந்த குறிஞ்சி மலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எத பத்தின பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பற்றி பாடுனது தான் வந்து குறிஞ்சி மலர். சரிங்களா? குறிஞ்சி மலர் வந்து எதை பற்றி பாடின பாடல்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பற்றி பாடின பாடல் தான் வந்து குறிஞ்சி மலர். சரிங்களா? "ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும்" அப்படின்னு சொன்னது வந்து எதுல சொல்லியிருப்பாங்கன்னா, புலவர் தண்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓமையை விட உருவகமே உணர்வுகளை அதிகம் எழுப்பும்" அப்படின்ட்டு எதுல சொல்லியிருக்காங்கன்னா, தண்டி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? "ஓமையை விட உருவகமே உணர்வுகளை அதிகம் எழுப்பும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, "முகநிலவின் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன." சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு இந்த வேர்டே குடுத்துட்டு சரிங்களா? ஸோ "முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன." ஸோ இந்த ஒரு வாக்கியத்த வந்து குடுத்துட்டு, ஸோ இது என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உருவகத்த வந்து சார்ந்திருக்கா? இல்ல உவமையம் வந்திருக்கா? இல்ல எதுகை பற்றியதா? அப்படின்னு எதனா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ உருவகத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, உவமையை விட உருவகமே வந்து பார்த்தா உணர்வுகளை அதிகம் எழுப்பும். ஸோ எந்த முகநிலை வந்து பார்த்தீங்கன்னா, உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க இதுல. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? உருவகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து முகநிலை வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன. சரிங்களா? ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா, புலவர் தண்டி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ "களம்புகத் துடித்து நின்று உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய். உன் புன்னகை தான் அதற்குச் சான்று." அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? "களமுகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய். உன் புன்னகை தான் அதற்கு சான்று." அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உருவகத்துக்கான நம்ம வந்து சான்று வந்து பார்த்தோம். "முகழ்நிலை வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தனன்றது உருவகத்துக்கான சான்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம உருபு மறைந்து வருவது தான் வந்து எடுத்துக்காட்டு உவமையணி. சரிங்களா? ஓம உருபு வந்து மறைந்து வருவது வந்து எடுத்துக்காட்டு உவமையணி. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, "புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு" சொல்லக்கூடிய குறள் தான் வந்து எடுத்துக்காட்டு உவமைக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது என்னன்னு சொல்றாங்கன்னா, இணை ஒப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அனாலஜி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து அனாலஜி இணை ஒப்பு. சரிங்களா? எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில வந்து பயன்படுத்துவத வந்து இணை ஒப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் இந்த மாரி கேட்டுட்டு கூட, ஸோ இது என்ன அப்படின்ட்டு உரைநடையில் பயன்படுத்துவது என்னன்னு சொல்றோம் அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்ஸர்னா இணை ஒப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கூற்று. சரிங்களா? ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா? புரோகிதத்துக்காக அமாவாசை காத்திருக்காது. சரிங்களா? ஸோ இந்த 2 கூற்றையும் யார் சொல்லியிருப்பாங்கன்னா, ராமசாமி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்கன்னா, மழையும் புயலும் அப்படின்ற நூல்ல வந்து ராமசாமி வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா? இன்னொன்னு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, புரோகிதருக்காக அமாவாசை காத்திருக்காது. சரிங்களா? இது 2த்தையும் சொன்னது யாருன்னா, ராமசாமி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லுன போலும், கேட்கன போலும் சொல்லியாங்கு அமையும். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் உயர்திணை, அஃறிணை. சரிங்களா? உயர்திணை, அஃறிணை பற்றி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா, அது தொல்காப்பியம்ல தான் சொல்லியிருப்பாங்க. உயர்திணை, அஃறிணை, 5 பூதங்கள், சரிங்களா? 5 பஞ்சபூதங்கள பத்தி எதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, தொல்காப்பியத்துல தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து உயர்திணை, அஃறிணை அப்படின்றத நம்ம கேட்டாலே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆன்ஸரா தான் இருக்கும்னா, அது தொல்காப்பியமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணை அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இலக்கணை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சம்டைம்ஸ் இதுவும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ உயிரில்லா பொருட்களை உயிருள்ளவை போன்றும், உணர்வில்லா பொருட்களை உணர்வுள்ளவை போன்றும் கற்பனை செய்வது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ உயிரில்லா பொருட்களை உயிருள்ளவை போன்றும், உணர்வில்லா பொருட்களை உணர்விருப்பது போன்றும் கற்பனை செய்வது வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ எதுகை, மோனை, உருவகம். ஸோ உருவகத்த கூட நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணி தான் வந்து சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஒண்ணத்த வந்து மிகைப்படுத்தி தான் வந்து உருவகப்படுத்தி சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம நினச்சுப்போம். சரிங்களா? ஸோ கிளியரா நம்ம படிச்சா மட்டும் தான் என்னன்ற ஆன்ஸர் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஆன்ஸர் என்ன? இலக்கணை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கூற்று பார்த்தீங்கன்னா, "சோலையில் புகுவின் மரங்கள் கூப்பிடும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீதே இவர் வேன்." அப்படின்னு யார் சொன்ன கூற்றுன்னா, தமிழ் தென்றல் திருவிக்கா வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாம்." அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழின்பம்ன்ற நூல்ல வந்து சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, தென்றல் அசைந்து வரும் தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலையாளம் படித்த பழம்பதியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பற்று என்ற கட்டுரையின் தொகுப்பு யார்? ஸோ நாட்டுப்பற்று கட்டுரை தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வரதராசனார் வந்து எழுதுனது. சரிங்களா? ஸோ இந்த நாட்டுப்பற்று வந்து எத பேஸ் பண்ணியிருக்கோம்னா, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும். சரிங்களா? ஸோ வேண்டும் வேண்டும் வரும். சரிங்களா? ஸோ நாட்டுப்பற்றுன்ற கட்டுரை எழுதுனது யாருன்னா, வரதராசனார். ஸோ அது நாட்டுப்பற்று நூல்ல வந்து என்ன கூற்று சொல்லியிருப்பாங்கன்னா, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ யார் எழுதுனதுன்னா, வ. சரிங்களா? வரதராசனார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஸோ படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது என்னன்னா, முரண்படு மெய்யின்மை. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, படிப்பவர்களுக்கு முரண்படுவது போல இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது என்னன்னா, முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ இது முரண்படு மெய்யின்மைக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பில்லாத பொய் என்பது என்னன்னா, சொல் முரண் தான் வந்து கலப்பில்லாத பொய். சரிங்களா? ஸோ அடுத்தது சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படு கருத்துக்களை அமைவது வந்து எதிரிணை இசைவு. சரிங்களா? ஆன்டிதீசிஸ் ஆன்டிதீசிஸ். சரிங்களா? சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிரும் முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரிணை இசைவு. சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தது யாருன்னா, தோழப்பா ஜீவானந்தம். சரிங்களா? ஸோ குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரம் ஒரு மறுபக்கம், பசித்த வயிறு ஒரு பக்கம். ஸோ இந்த கூற்ற கூறுனது யாருன்னு சொல்ல கேட்க சான்ஸ் இருக்கு. அப்படி கேட்டா தோழப்பா ஜீவானந்தம். இல்லன்னா இந்த கூற்ற குடுத்துட்டு, இதுல வந்து என்ன இசைவு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ எதிரிணை இசைவுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவர் பேசாத நாள் உண்டோ? குரல் கேட்காத ஊர் உண்டோ? அவரிடம் சிக்கித் திணறாத பழமை உண்டோ? பெரியாருடைய பெரும் பணி வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம். அது ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது யார பற்றி சொன்னதுன்னா, பெரியாரை பற்றி அண்ணா வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அவர் பேசாத நாள் உண்டோ? கேட்காத ஊர் உண்டா? அப்படின்னு அவர் பேசாத நாள் உண்டா? கேட்காத ஊர் உண்டா? அவரிடம் சிக்கித் திணறாத பழமை உண்டா? அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார் சொல்லியிருப்பாங்கன்னா, பெரியாரை பற்றி அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "இந்தியா தான் என்னுடைய மோட்சம். இந்தியா தான் இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை. இந்தியா தான் என் இளமைக்கு மெத்தை. என்றள வனத்தின் நந்தவனம். என் கிழங்கா கிழக்காலத்தின் காசி." அப்படின்றது வந்து யார் சொன்ன கூற்றுன்னு பாரதியார் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லையோ, கருத்தையோ அடுத்தடுத்து வைத்து அதன் உயர்வை கூறுவது என்னன்னா, உச்சநிலை, கிளைமாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்லையோ, கருத்தையோ அடுத்தடுத்து வைத்து அதன் உயர்வை கூறுவது என்னன்னா, உச்சநிலை. சரிங்களா? எழில் முதல்வன். சரிங்களா? ஸோ எழில் முதல்வன் அவருடைய இயற்பெயர் என்னன்னா ராமலிங்கம். ராமலிங்கம். ஸோ மாநில கல்லூரியுடைய பேராசிரியரா இருந்தார். சரிங்களா? குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலயும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலயும் தமிழ்துறை தலைவரா வந்து பணியாற்றியிருப்பார். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நமக்கு வந்து எப்படி வேணாலும் கேட்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞரா யார் ஒர்க் பண்ணியிருந்தது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலயும் ஸோ என்னவா இருந்தாருன்னா, தமிழ்துறை தலைவரா வந்து பணியாற்றியிருந்தார். சரிங்களா? மரபு கவிதை, புதுக்கவிதை எழுதுறதுலாம் வந்து வல்லவர். யாருன்னா எழில் முதல்வன். சரிங்களா? ஸோ அவருடைய நூல்கள் என்னன்னு பார்த்தா, "இணைக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய்." சரிங்களா? "இணைக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய்." ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள். சரிங்களா? ஸோ புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பெற்றவர் யாருன்னா, எழில் முதல்வன். சரிங்களா? ஸோ புதிய உரைநடை நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருப்பார். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லெசன் முடிஞ்சது. புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ "வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழ் அழுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும்." சரிங்களா? ஸோ இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நூல்ல கூறியிருக்காங்கன்னா, சிலப்பதிகாரம். சரிங்களா? இதில இந்த சிறுமலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எத மென்ஷன் பண்றாங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இந்த சிறுமலைன்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில வந்து இருக்கு. சரிங்களா? இத தான் மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, "மரமது மரத்தின் ஏறி மரமதை தோளில் வைத்து." ஸோ இன்னொரு லைன்ஸு, "மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார்." சரிங்களா? ஸோ இந்த பாடல்ல ஃபுல்லாவே வந்து மரம், மரம், மரம் தான் வரும். சரிங்களா? ஸோ வந்து ஒரு கீ நமக்கு அது. ஸோ மரம், மரம், மரம்னு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்டே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்தா, அந்த பாடல் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டா, சுந்தர கவிராசர். சரிங்களா? சுந்தர கவிராசர். ஸோ இந்த பாடல் வந்து எதுலருந்து வந்திருக்குன்னா, தனிப்பாடல் திரட்டுலருந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ சுந்தர கவிராசர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ மரம், மரம்னு வரும். சரிங்களா? ஸோ அது எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா, தனிப்பாடல் திரட்டுலருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மரம்ன்ற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மரம்ன்ற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் குறிக்கும்னா, அரசன், குதிரை, புலி, வேங்கை, மரம், காட்டு வழி, ஆர்த்தி. சரிங்களா? இந்த ஆரத்திய வந்து எப்படி பிரிக்கலாம்னா, ஆள் கூட்டல் அத்தி அப்படின்னு வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு மாடல் தான். சரிங்களா? ஸோ என்னன்னா,
தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் பாடல் சரிங்களா. ஸோ இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மொழியே 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 அப்படின்ட்டு வந்து வரும் சரிங்களா. முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா மொழியே மொழியேன்னு வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சால் யாருன்னா நமச்சிவாயர் சரிங்களா. ஸோ மரத்தை பற்றி வந்தால் ஸோ நம்ம பார்த்தோம் சுந்தர கவிராசர். ஸோ மொழியேன் அப்படி முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா நமச்சிவாயர் சரிங்களா. ஸோ அடவி அப்படின்னா காடுன்னு அர்த்தம். அவல்னா குளம் இல்லைன்னா நிலம். நெக்ஸ்ட்டு சுவல் அப்படின்னாலும் நிலம்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செருனா வயல் இல்லைன்னா பாத்தியம். செருனா வயல் இல்லைன்னா பாத்தியம். படினம்னா குளம் நிலம் வயல் தான் வந்து படினம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புறவுன்னா காடு முல்லை நிலத்தை தான் வந்து புறவு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றை சொன்னது யாருன்னா சேதுமணி மணியன் சரிங்களா. தவறின்றி தமிழ் எழுதுவோம்னு வந்து அண்ணன் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. பச்சை நிழல் யார் எழுதுனா உதய சங்கர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வவுல்னா உயிரெழுத்து. ஸோ வவுல்னா உயிரெழுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கன்சல்டன்ட்னா மெய்யெழுத்து. மோனோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலிஜிக்கல்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10th உடைய இயல் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. ஸோ 10th உடைய இயல் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th உடைய இயல் 1 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ 4 லெசன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இலக்கண பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 6 to 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒன்றா படிச்சிடலாம் சரிங்களா. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சோன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபுல் கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் நோட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லை சரிங்களா. ஸோ வேறு எந்த எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேர் டு ஸ்டடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.